நம்ம சேதாரம் பற்றி சொன்னீங்க. யாருக்கு சேதாரம்னு செய்கூலி பற்றி நம்ம பேசணும். அது யாருக்கு செய்கூலி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சேதாரம்னா செய்கூலி 2 சேர்ந்து தான் நம்ம பேசணும். செய்கூலி சேதாரம் இல்லை, செய்கூலி சேதாரம் உண்டு. அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் செய்கூலி திமுக கடந்த 2021 கொடுத்ததை பார்த்தோம். சிறுபான்மை மக்களை பொறுத்தளவுக்கு சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளையும் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப அடுத்த கட்டமாக கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. 2 பேருக்குமே சிறுபான்மை மக்களுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வேறு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. தே வேர் இன் ஏ ட்ராப். 2024 அதிமுக பாஜக தனித்தனித்து போட்டியிட்ட போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்களிலேயே ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்ட எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவுடைய கூட்டணி அமைச்சது. அதிமுக அந்த கூட்டணி அமைச்சது. ஸோ இந்த முறையெல்லாம் அவங்க பாஜகவோட கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஜவாஹிர்லாலேருந்து தமிழ்மோகன் சார்லேருந்து நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்களாம் ஏடிஎம்கே கூட ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட்டணி வச்சவங்க தாங்கிற ஞாபகம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான தருணத்தில் இவர்கள் எல்லோருடைய கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. சிறுபான்மை வாக்குகளின் கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. சிறுபான்மை கட்சிகளுடைய அண்ட் திமுக கூட்டணி கட்சிகளுடைய கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்களுடைய வருகை எல்லாருடைய கதவுகளையும் திறந்திருக்கிறது, எல்லாருடைய கணக்குகளையும் மாற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் வேற எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கும்போது அவர்களுக்கான சீட்டு ஒதுக்கீடு கணக்கே வேற. டிஎம்கே தான் கம்ப்ளீட் அப்பர் ஹேண்ட். திமுக கூட்டணியை தவிர வேற யாருக்கும் வாக்களிக்க முடியாதுங்கும் போது இந்த ஓட்டு பேங்காக மாறி, சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது ஓட்டு பேங்காக மாறிடுது. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்தது போல் அவர் என்ன அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னது இல்லை. ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான் சொன்னது. அந்த ஜோசப் விஜய்ங்கிற பேரில் லெட்டர் போட்டபோது அப்போ என்னென்னா சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய திமுக ஒரு ப்ராக்சி. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு கட்சி வேணுமா, சிறுபான்மையராலே நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி வேணுமாங்கும்போது அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும்ல. அதுதான் அங்கே பெருசாக நிற்கிற பார்க்குறேன். அப்போ சிறுபான்மை மக்களுக்கும் திமுக வாக்கு வங்கிக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கதவு திறக்கிறது. அவர்கள் அதிமுக பாஜக தான் போக வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. தாவேகா பக்கம் போகிறதுக்கான எல்லா நல்வாய்ப்பும் இருக்கிறது. அவர் கூட்டணி ஆட்சி கூட்டணி அமைச்சரை வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாருங்கும் போது திமுக ஒரு பதட்டத்தில் இருக்கிற பார்க்குறோம்.